நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மந்திர இளநீர் கிராமம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தென்னம்பட்டின்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் தென்னம்பட்டின்னு பேர் வந்துச்சு. அந்த தென்னம்பட்டியில் ராமசாமின்னு ஒரு ஊர் தலைவர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களோட மனைவி 2 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று. பையன் பேர் மணிகண்டன், பொண்ணு பேர் மணிமேகலை. ராமசாமி அவரோட நிலத்தில் விவசாயம் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கா அப்படின்னு பார்க்க போய்கிட்டு இருக்கிறாரு. போகும்போதே அவரோட ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு போயிட்டாரு. அதனால் மணிகண்டன் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா என்னென்னா ஒரு ஆலமரத்தடியில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு. அவங்க அப்பாவுக்கு காதே கேட்கல. அதுக்கப்புறம் என்னடா இது மணிகண்டன் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க பையன் வந்து நிற்கிறாங்க. என்னடா ஏன்டா இவ்வளோ வேகமாக ஓடி வந்திருக்கிற, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு அவரு பதறிக்கிட்டே கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஃபோனை மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. அம்மா தான் பார்த்து உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நெல்காரங்க யாராச்சும் ஃபோன் பண்ணாலும் பண்ணுவாங்கல்ல, அப்போனா நீங்கள் தானே பேசினா சரியாக இருக்கும். அதனால தான்ப்பா வேகமாக ஓடி வந்தேன். இந்தாங்க பிடிங்க ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, சரிப்பா நீங்கள் நிலத்துக்கு போங்க, வீட்டில் எனக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஒர்க்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நிலத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அவர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்தில் ராகினின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வேகமாக நடந்து வருது. மணிகண்டன் ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்ன ராகினி, என்னாச்சு, என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த மணிகண்டனும் கேட்குறாங்க. எங்கள் அப்பா உங்களோட நிலத்துக்கு நெல் எடுத்துகிட்டு வரதா சொல்லியிருந்தாங்கல்ல, இன்றைக்கி எங்கள் அப்பாவால் வர முடியாது, கொஞ்சம் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓ அப்படியா ராகினி, சரி அப்போனா நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி மணிகண்டன், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிளம்பிட்டாங்க. மணிகண்டனும் அவரோட வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா தங்கச்சி யாரையுமே காணோம். எங்கே போனாங்கன்னு தேடி சுற்றி பார்க்குறாரு. ஆளே காணோம். சரி ஃபோன் அடித்து பார்ப்போன்னு சொல்லிட்டு ஃபோனும் அடித்து பார்க்குறாங்க. ஃபோனும் ரிங்கு போகவே மாட்டேங்குது. அவங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா அம்மாவும் தங்கச்சியும் அங்கே வந்திருக்குறாங்களான்னு கேட்குறாங்க. அவங்க அப்பாவுக்கும் பாதி விட்டு கேட்குது. என்னடா இது, யாருக்குமே ஒழுங்காக டவரே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவரே நிலத்துக்கு போய் பார்க்குறாரு. என்ன நிலத்துலேயும் யாரையுமே காணோம், நெல் யாருமே எடுத்துகிட்டு வந்த மாதிரியும் இல்லை, நிலமே வெறும் வெட்டா வெளிச்சமாக காலியால் கிடக்கு, எங்கே போனாங்கன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டார். அப்போ தான் அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்குள்ளேயும் கட் ஆகிடுச்சு. சரி நம்ம போடலான்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு. ரிங்கு போகவே இல்லை. மறுபடியும் ஃபோன் வருது, தானாகவே அட்டன் ஆகிடுச்சு. என்ன நம்ம அட்டன் பண்ணாமலே அட்டன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. கட்டே ஆகலை. ஃபேனெல்லாம் போய் தானாக சுற்றுது. என்ன நம்ம சுவிட்சே போடலை, ஃபேனெல்லாம் சுற்றுது அப்படின்ட்டு ரொம்ப பயந்து போயிட்டாரு. சரி இதெல்லாம் நம்ம மன பிரம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் கட்டில் போய் படுத்துடுறாரு. படுத்தோனையும் தூக்கமே வரல. கண்ணை திறந்து மூடிட்டுருக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் கண் அசந்துட்டாரு. உன்னோட நிலத்தில் தென்னையை விளைய வைக்கணும், அப்போ தான் உனக்கான நல்ல சக்திகள் எல்லாத்தையுமே நான் தருவேன், நல்ல சக்திகள் எல்லாத்தையும் நான் தருவேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. கண்ணை திறந்து பார்க்குறாரு, யாருமே இல்லை. காலையில் விடிஞ்சதுமே வேலையாக தென்னையை விளைய வைக்கணுன்றதுக்காக தென்னங்கன்றுகளை வாங்கிறதுக்காகவே கிளம்பிட்டாரு. என்னம்மா உங்கள் அண்ணன் மணிகண்டன் காலையில் விடிஞ்சதுமே சாப்பிடாம கூட அவ்வளோ வேகமாக அவசரமாக எங்கே தான் போகிறான், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் போக சொல்லுமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிப்பா, நான் அண்ணனுக்கு இட்லி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இட்லியும் சட்னியும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அண்ணா தயவு செஞ்சு சாப்பிட்டு போ, எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல சாப்பிட்ற வேலையை முடிச்சுட்டு நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே மணிகண்டனு, இப்போ எனக்கு பேசுகிறதுக்கெலாம் நேரமே இல்லை, அந்த இட்லியை சீக்கிரமாக கொடுன்னு சொல்லிட்டு வேகமாக அடித்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. ராகினியோட வீட்டில் தென்னங்கன்றுகளை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கிறாரு. பார்த்தா ராகினியோட வீடு மூடி இருக்கு. என்ன இவ தானே நேற்று வந்து சொன்னா, அதுக்குள்ளேயும் எங்கே போனாங்க? நேற்று என்னடானா நம்ம வீட்டில் எல்லாரையும் காணோம், இன்றைக்கி என்னடானா இவங்க வீட்டில் எல்லாரையும் காணோம். சரி என்னமோ நம்ம வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு வெறும் கையோடு திரும்பிட்டாரு. அவங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா வெளியிலேயே நின்றுட்டுருக்குறாங்க. என்னடா மணி, காலையிலேயே அவ்வளோ அறக்க பறக்க ஓடினேன்,
நம்ம நிலத்துல தென்னங்கன்றுகளெல்லாம் போய் நட்டி வைக்கணும். வாடா போவோம், எவ்வளோ வேலை இருக்குது, அப்போவாச்சும் ஏதாவது நல்லது கிடைக்கும், வா வா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஆனால் மணிகண்டனுக்கு ரொம்பவே வியப்பாகி போச்சு. இதே மாதிரி விஷயத்த ஏற்கனவே யாரோ சொன்ன மாதிரி இருக்கே, ஆனால் யாருன்னு தான் தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாரு. டேய் ஏன்டா மணி இப்படியே நின்றுட்டுருக்குற, வாடா நேரமாச்சு போகலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா ராமசாமி கூப்பிட்றாங்க. அந்த வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி கூடவே மணிகண்டனும் அவங்களோட நிலத்துக்கு போயிட்டாங்க. அவங்க நிலத்துக்கு போய் பார்க்குறாங்க, எல்லா தென்னை கன்றுகளும் தானாகவே நடப்பட்டிருக்கு. சரி நம்ம தண்ணி பாய்ச்சலான்ட்டு போகிறாங்க, தண்ணியும் தானாகவே ஊற்றுது. எல்லா தென்னை கன்றுகளும் திடீர்னு பெரிய பெரிய மரங்களாக மாறிடுச்சு. இதையெல்லாம் பார்த்தோன்னையும் மணிகண்டனுக்கு ஒரே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் ஆயிடுச்சு. முதல்ல இந்த நல்ல விஷயத்த நம்ம அப்பா கிட்ட போய் சொல்லலான்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு அதுக்கு மேலே பேரதிர்ச்சி ஆகிப்போச்சு. அப்படியாடா மணிகண்டன், கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, அப்போனா நம்ம அந்த இளநிகளெல்லாம் பறித்து விற்பனை செய்யலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா, அந்த வேலையை நம்ம முதல்ல செய்வோமே. இந்த ஊரில் நம்ம அதை விற்பனை செய்ய வேண்டாம், நம்ம சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே போய் விற்பனை செஞ்சோன்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்ல அப்படின்ட்டு மணிகண்டன் சொல்கிறாங்க. நீ சொல்கிற யோசனையும் நல்லா தாண்டா இருக்குது மணிகண்டன். அப்போனா எல்லா இளநிகளையும் பறிச்சுட்டு நம்ம சந்தைக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு இளநிகளெல்லாம் பறிச்சுட்டு மூட்டை கட்டி தலையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. சந்தையில் வச்சு விற்பனை பண்ணுறாங்க. சம்பாதிச்ச பணத்தில் ஒரு அழகான புது வீடு ஒன்றும் கட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்க வேண்டியதான் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ராமசாமி நினச்ச மாதிரி அவரோட பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து பெரிய லெவலில் நல்லா பிரம்மாண்டமாக அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ராமசாமியோட பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க கணவன், மாமனார், மாமியார் எல்லார் கூடவும் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துமையாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் இடி மின்னலோட கன மழை பெய்யுது. ஊர் முழுக்க மழை வெள்ளம் தான். வீடுகள் எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போயிருச்சு. அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஒரு பெரிய கோவில் அந்த ஊரில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே வந்து தங்கிக்கிட்டாங்க. மழை வெள்ளமெல்லாம் போனதுக்கப்புறம் பார்க்குறாங்க, அவங்க வீடு எதுவுமே இல்லை, எல்லாம் வெறும் காலி இடமா தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாத்துக்கும். கவலை, வறுமையில் இருக்கிற எல்லா மக்களும் கடவுள்கிட்ட போய் கையேந்தி வணங்கி நிற்கிறாங்க. காற்று ரொம்ப பலமாக அடிக்குது. அந்த கோவிலுக்கு வெளியில் ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும்தான் இருக்குது. அந்த தென்னை மரத்தில் நிறைய இளநிகள் இருக்குது. அந்த இளநி கீழே விழுந்ததுமே ஒரே புகை மூட்டமாக ஆயிடுச்சு. எல்லாருமே இந்த உலகம் அழிய போகுதோன்ட்டு பயந்து போயிட்டாங்க. பார்த்தா என்னென்ன கட்டடங்கள் இருந்ததோ அதே கட்டடங்கள், வீடுகள் எல்லாமே திரும்ப கிடச்சிருச்சு. இந்த ஊரே அழிஞ்சு போய்ட்டுன்னு நினச்சோம், ஆனால் எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் அவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு தென்னை மரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த ஊரில் எல்லா மக்களும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயற்கை வளங்களை நாம் தான் பாதுகாக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லார் வீட்லேயுமே செடி, கொடி, மரங்களை வளருங்க. இயற்கைங்கிறது ரொம்ப புனிதமான விஷயம். இயற்கை இல்லைன்னா நாம் இல்லை. இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுனால மனுஷங்களாகிய நமக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகள், பறவைகள் எல்லாத்துக்குமே நன்மைகள் தான். அந்த விஷயங்களை குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கை வளங்களை காப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.